Hello students, today we are going to see about Maths Class 12 Chapter 1 Example 1.8. Verify the property A transpose the whole inverse which is equal to A inverse the whole transpose. இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வித் தி கிவன் A வேல்யூ 2917 2 by 2 கிராஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ A வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூவாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் வெரிஃபைட். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வெர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 by 2 கிராஸ் மேட்ரிக்ஸ்னாலும் 3 by 3 கிராஸ் மேட்ரிக்ஸ்னாலும் ரோவை காலமில் எழுதணும் அல்லது காலமை ரோவில் எழுதணும். ஸோ 2 1 இங்கே ரோவாக எழுதியிருக்கோம், 9 7 செகண்ட் காலமை செகண்ட் ரோவில் எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ், தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட்டு the whole inverse கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது? A transpose the whole inverse 1 by determinant A transpose adjoint of A transpose. ஸோ அப்போ ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் A transpose கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A transpose, ஸோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A transpose-க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், மாடுலஸ். ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14 minus 9 1 is 9. The value is 5. Okay, now we are going to substitute in this formula. 1 divided by 5, the determinant A transpose substitute பண்ணியாச்சு. adjoint of A transpose, அதாவது இந்த A transpose-க்கு adjoint கண்டுபிடிக்கணும். So how we are going to find out that adjoint? என்ன பண்ணணும்? That you know very well, 2 by 2 cross matrixக்கு வந்து adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த primary diagonal இது secondary diagonal. இந்த primary diagonal place மாற்றணும், secondary diagonalக்கு sign change பண்ணணும், அவ்வளோதான். இதே place மாற்றினா 7 2, sign change பண்ணால் ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸாக மாற்றிடணும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். செகண்ட் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் டிரான்ஸ்பர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1 by மாடுலஸ் ஏ அட்ஜாயிண்ட் ஏ, அதான் ஃபார்முலா. ஸோ ஏக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ ஏக்கு மாடுலஸ் எடுக்கும் அப்படின்னா கிவன் ஆல்ரெடி கொடுத்த ஏ தான் நம்மளுக்கு கொடுத்த வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏலேருந்து டிட்டர்மினன்ட்னா 2 7s are 14 9 1 is 9. ஸோ 14 minus 9 which will be get 5. and then adjoint A கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்த ஏல தான் adjoint A கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் அதே தான், ப்ரைமரி டயகனல் இடம் மாற்றணும், நான் செகண்டரி டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 7 வந்து 7 2 ஆகும், அண்ட் 1 and 9க்கும் -9 -1 வரும். ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஏ வந்து 5, அட்ஜாயிண்ட் ஏ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் த டிரான்ஸ்போஸ்? அந்த இந்த வேல்யூ இருக்குல்ல 1/5, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் போதும், உள்ள டிவைட் பண்ணலாம் போடணும் அவசியம் இல்லை. இதுக்கு மட்டும் நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் போதும். ஸோ காலமை ரோல் எழுதணும், செகண்ட் காலமை செகண்ட் ரோல் எழுதணும். ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. நவ் யூ கேன் செக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூவாக செக் பண்ணுங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கனால ஹென்ஸ் வெரிஃபை. தட்ஸ் ஆல் டியர்ஸ். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ டியர்ஸ்.